எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் நான் ஒத்துக்கும் போது என்னோட ஓன் படம் பண்ணியிருந்தேன். அப்புறம் லெமாஸ்கன்ற ஒரு படம் ரியாவில் டைரக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது நடுவில் இது வந்து இதோட மீட்டிங்ஸ், காம்போசிஷன் எல்லாம் பண்ணோம். சீக்கிரம் முடிச்சிடணும்னு நினச்சேன். நான் 6 வருஷம் பார்க்கும்போது டெஃபினெட்லி பிருத்வி வேற லெவல் ஆக்டர் ஆகிடல. Blessing is really lucky to work with Blessing, Sunil, Jimmy, and Sneha. ரொம்ப நல்லா பேசுனீங்க. Thank you. ஒருத்தர் கேட்டாருன்னா மரியான் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டாரு. மரியான் ஒரு ஃபிக்ஷன், இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. 250 பதிப்பகம், 250 எடிஷன்ஸ். 250 எடிஷன்ஸ் அவ்வளோ புக்கு படிச்சிருக்காங்களோ அது எதுவும் இருக்கணும். டெஃபினெட்லி அது நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இந்த படத்தை பற்றி ஏதாவது பேச முடியல. பிகாஸ் ஃபஸ்ட்டு படம் தான் பேசணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு பேசுவேன். ഇപ്പോൾ ഇങ്ങനെ ഇരിക്കുമ്പോൾ എവ്വളോ ഞാൻ ഹാപ്പിയായിരിക്കെ. ബിക്കോസ് പൃഥ്വിരാജ് சொன்ன மாதிரி ലാസ്റ്റ് ஐ திங்க் 20-25 இயர்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி ஒரு மனிதனை பார்க்கதில்லை. AR സാർ மாதிரி. കാരണം നമ്മൊരു കേരളാവിലെ ஒரு சின்ன ஸ்டோரி அவங்ககிட்ட சொல்லும்போது என்னோட மைண்டில் இந்த கேரக்டரோட டெப்த்து தான் எனக்கு இருந்தது. என்கிட்ட பெரிய ப்ரொடக்ஷன் இல்லை, எதுவும் இல்லை. சிம்பிளாக ஒரு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லிக் கொடுக்கும்போது அதோட டெப்த்து எவ்வளோ இருக்கு. இந்த காலத்துக்கு இந்த படத்துக்கு ஆവശ്യമെന്ന് நினச்சி അവരെ ഇനിഷ്യേറ്റീവ് പണി. ഇതിനാൽ താൻ ഇപ്പോൾ നിൻ്റെ കൂട്ടത്തിന് മേലെ നമുക്ക് ഒരു പ്രസ് മീറ്റ് മാതിരി വേറൊരു ഒരു ടൈം കിടച്ച് എവ്വളോ അവർ இந்த പടത്തോടെ ഐ തിങ്ക് ഞാൻ ട്രാവൽ പണി ലാസ്റ്റ് 7 years ആയി. 2017 onwards അവർ இந்த പടത്തോടെ ട്രാവൽ பண்ணிட்டே இருக்கு. ഐ തിങ്ക് നജമ ചുമ്മാ അവരെ വെച്ചിട്ട് പോയി சொல்லுவாங்க. നജമ தான் இந்த ஒரு ஆர்டிஸ்ட் அவரோட மியூசிக்கு அவர் பண்ண படத்துக்காக இவ்வளோ டெடிகேட் பண்ணது ஐ திங்க் அது சொல்லித்தான் ஆகணும். அதுதான் என்னோட நன்றி. இதில் நிறைய பேர் இருக்கு. பிருத்விராஜ் இப்போ என்னோட தம்பி மாதிரி தான். அதுதான், அதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. பிகாஸ் லாஸ்ட்டு 16 years-ஆக நம்ம அவன் சொல்லியாச்சு, മാരേജ് അയച്ച്, കുളന്ത അയച്ച്, എല്ലാം അയച്ച്. ബട്ട് അപ്പോൾ കൂടെ എനിക്കും അവനും തമ്മിലുള്ള ഡയലോഗ്സ് ഉള്ളി അബൌട്ട് ആടുജീവിതം. ആക്ച്വലാ വേറെ എതും പേசுறதுக்கு ഇൻബിറ്റ്വീൻ ഇല്ല. എപ്പോൾ பார்த்தாலும் அதுதான் பேசிட்டே இருந்தது. ആൻഡ് സുനിൽ என்னோட கேமரா. ഇപ്പോൾ ഞാൻ எவ்வளோ இமேஜின் பண்ணது அந்த அளவுக்கு அதுக்கு மேலே ഒക്കെ എനിക്ക് വിഷ്വൽ കൊടുത്തത് സുനിലും ഞാനിവിടെ പ്രസൻറ്റ് ചെയ്യുകയാണ് നിങ്ങൾക്ക്. ജിമ്മി ക്യാരക്ടർ ആക്ച്വലി இந்த புக்கில் மோசஸ் மாதிரி தான் அந்த ரைட்டர் எழுதி வச்சிருக்கேன். பிகாஸ் இவங்களை எல்லாமே டெசர்ட்டில் നിന്ന് എടുത്തിട്ട് കാപ്പാത്തുകാര ഇരിക്കണ ഒരു ഗോഡോടെ എല്ലാ പ്രസൻസ് ഇരിക്കണ ഒരാളെ മാത്രം. அதுக்கு அவரோட ஃபிசிக்கு, அவரோட ப்ரெசன்ஸு, அவரோட ஸ்மைலு, உங்களுக்கு தெரியல, அவரோட பியூட்டிஃபுல் ஸ்மைலு எல்லாமே அந்த கேரக்டருக்கு ஒத்து வந்தாச்சு. വളരെ ரொம்ப நன்றி. இந்த படம் கேரளா மக்கள் மட்டும் இல்லை, இது மாதிரி சர்வைவல் நம்ம சவுத் இந்தியாவில் நிறைய பேர் கல்ஃபில், சிங்கப்பூரில், மலேசியாவில் எல்லாமே போய் ரொம்ப
ആൾക്കാർ വലിയ അച്ചീവ്മെൻറ്റ്സ് എല്ലാം பண்ணி വലിയ പണമെല്ലാം സമ്പാദിച്ചിരിക്കുന്നവരെ மட்டும்தான் നമുക്ക് தெரியும். பட் நிறைய ആൾക്കാർ ലൈഫ് മിസ്സിങ് ആയിച്ച് ഫാമിലി മിസ്സിങ് ആയിച്ച് இப்போவும் அலைஞ்சிட்டே இருக்கே நமக்கு தெரியல. அது மாதிரி அந்த நஜீவோட ஒரு ஸ்டோரி தான் இது. பட் எதுக்கு ஹோப் ஒரு சாங் ப்ரொமோஷனுக்காக பண்ணியதுன்னு சார், அதுக்கும் காரணம் ரொமான்ஸ் அல்ல. காரணம் இதில் இந்த படத்தோட ஒரு பொலிட்டிக்ஸ் கூட அதுதான். எதுக்கு இந்த படம் என்ன பேசுறதுன்னு சார், எவ்வளோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியாலும் சர்வைவ் பண்ணியாலும் ഉള്ളിലൊരു ഫയർ ഇരുന്നാൽ, ഹോപ്പ് ഇരുന്നാൽ ലൈഫിലെ திருப்பி சக்ஸஸ் பண்ணலாம், லைஃப் திருப்பி எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வார்த்தை. பிகாஸ் நவ் டேஸ் நமக்கு தெரியும், 10th മാർക്ക് ഫെയിൽ അയച്ചാൽ அப்பா സൂയിസൈഡ് ആവും. ഏതോ ഒരു എക്സാമിക്ക് മാർക്ക് കമ്മി അയച്ചാൽ அப்பா വഴക്ക് പറയുന്ന നിനച്ച് ഒളിച്ചു പോയിടും, അല്ലെ സൂയിസൈഡ് പണ്ടും. அந்த மாதிரி டிப்ரெஷனில் போயிருക്കുന്ന ഒരു ലെവലിൽ ഹോപ്പ് ഇരുന്നാൽ இந்த சப்ஜெக்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு நாளுக்கு திருப்பி சக்ஸஸில் வராம் എന്നുള്ളൊരു മെസ്സേജ് தான் இதோட மெயினாக பொலிட்டிக்ஸ். அந்த இது தான் நம்ம we are trying to telling through this movie. எல்லாருக்கும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைக்கணும். தேங்க்யூ. this movie அப்படின்னு. பட் நீங்க செட்டுக்கு போயிட்டு நீங்க பார்த்த ஒரு விஷயம், and how did that complete songs, okay let me do this song, இந்த song இந்த படத்துக்கு தேவை அப்படின்னு where you thought about it actually? mobile செட்டுக்கு ஆக்சுவலி நான் ஜார்டன் பார்த்ததில்லை. ஸோ அவன் கேட்டது நஜீரியா வழியாக ஜார்டன் சார் வரேன் சார் வரணும்னு ஒரு கேமரா வச்சுட்டு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணிடலாம். சரி அதை ஒருத்தர் கேட்டார், எப்படி அந்த ஜாக்கெட்டு கிளாஸ்லாம் போட்டு முடியும், வெயில் அப்போ வெயில் அவ்வளோ இல்லை. ஸோ தப்பிச்சு. பட் டெஃபினெட்லி ஒரு வேர்ல்டு வந்து ஒரு சைடில் போய் ஓடிட்டு இருக்கும்போது இவங்க வந்து நிதானமாக ஒரு படத்தை இருக்கும்போது I think we need people like Blessing, we need people like Prithviraj to believe in these kind of stories. And ரொம்ப violence அப்படி பார்த்து பியூட்டிஃபுல்லாக உள்ள ஒரு இன்னர் சோல் சர்ச்சிங் மூவியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு ஆணுக்கு காரணம் ஆக்சுவலி சில பேர் வந்து ஃபேமிலியில் காட்டுறாங்க, சில பேர் வந்து கரியரில், இவர் வந்து டெசர்ட்டில் கேரளாவிலேருந்து போய் சொன்னீங்க. அதாவது ஒரு புக்கை வந்து நம்ம படமா எடுக்கும் பொழுது அந்த கனெக்ட் டு தி ஆடியன்ஸ் நிறைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ வாட் வாஸ் ஒன் திங் யூ வாண்டட் டு டூ? ஓகே அந்த நஜீப் மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நான் படமா மக்கள் கிட்ட கொடுக்கணும். வாட் வாஸ் இட் ஒன் திங்? வை வாஸ் இட் ஆக்சுவலி எனக்கு தமிழ் நல்லா வராது, அதர்வைஸ் இதுக்கு மேலே பேசணும் இருக்கு. இப்போது ஒரு 3 months பேக்கு நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஆக்சுவலாக எல்லாரும் நஜீப் மாதிரி பேசிகிட்டே இருக்கேன். நஜீபோட வீட்டில் சைனுன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, இவரோட ஒய்ஃப். வேறு ஆஃப்டர் இவர் போகும்போது அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது, 3-4 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. அந்த ஆளும் நம்ம எதுவும் சொல்லலை. ஐ தாட் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக அதர்வைஸ் അല്ലെങ്കിൽ இந்த படத்தோட ஒரு நெக்ஸ்ட் வியூ மாதிரி அந்த பொண்ணுடைய ஒரு என்ன ஸ்ட்ரகிள் கொஞ்சம் காட்டணும்னு திங்க் பண்ணியிருந்தேன். அப்போ தான் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் சொல்லியாச்சு, இப்போ ரீசெண்டாக தமிழ் பத்திரிகையில் வந்திருக்கேன், ஏதோ ஒரு லேடி ஹஸ்பண்டு வெளியூருக்கு போயிட்டு 2 years வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ மேரேஜ் முடிஞ்சு ஏதோ 2 weeks அப்புறம் தான் அவர் வெளியூர் போயது. பட் அவரை மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஆஃப்டர் 2 years ஆயிடுச்சுட்டு அந்த ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணியாச்சு. புதுசாக வராங்க மேரேஜ் பண்ணியாச்சு. அந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 1 week இந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட்
திருப்பி வந்துச்சு. பத்திரிகையில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட நடந்துகிட்டே இருக்கு. அதில் ஒன்று மட்டும்தான் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ.